பேர் வந்து வாழை இலை குளியல். வாழை இலை வந்து நம்ம சாப்பிட்றதுக்குலாம் பயன்படுத்துவோம். ஆனால் இந்த வாழை இலையில் டாக்ஸின் எடுக்கக்கூடிய தன்மை இருக்குது. உடம்பில் இருக்கக்கூடிய அந்த அழுக்குகளை எடுக்கக்கூடிய தன்மை இது வந்து இந்த வாழை இலைக்குள்ளே இருக்குது. ஏன்னா இந்த வாழை இலையில் கட்டி விட்டோம்னா தோள்களுக்கு கீழே இருக்கிற அழுக்குகள்லாம் வெளியில் வந்துடும். தோலுக்கு கீழே இருக்கிற அழுக்குகள் எல்லாமே வெளியில் வந்துடும். அது மட்டும் இல்லை, இது வந்து என்னென்னதுக்கெலாம் சிறந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோல் வியாதிக்கு சிறந்தது, தோல் அரிப்பு இருக்குதுல்ல அதுக்கு சிறந்தது, இரத்த ஓட்டத்தை வந்து இது வந்து சீராக வந்து வச்சுருக்கோம். இந்த வாழை இலை குளியல் வந்து இரத்த ஓட்டத்தை சீராக வச்சுருக்கோம். ரத்தம் அங்கங்கே தடைப்பட்டு இருக்கும், அது இரத்த ஓட்டம் வந்து தடைப்பட்டு இருக்கும். அப்படி தடைப்பட்ட இரத்த ஓட்டத்தை சரி செய்யக்கூடிய ஆற்றல் வந்து இந்த வாழை இலை குளியலுக்கு உண்டு. அது மட்டும் இல்லாமல் சிறுநீரக செயலிழப்பு, அந்த சிறுநீரக செயலிழப்பை வந்து சரி செய்யக்கூடிய ஆற்றலும் இந்த வாழை இலை குளியலுக்கு உண்டு. சிறுநீரகத்தை நல்லா வந்து செயல்பட வைக்கக்கூடிய ஆற்றல் வந்து இதுக்கு இருக்குது. வயிறு சுத்தமாகும், மலம் ஒழுங்காக போகும், உடம்பில் இருக்கக்கூடிய ஹீட் அதாவது வந்து அதாவது பித்தம்னு சொல்லுவாங்க, அந்த பித்தத்தை வந்து சுத்தமாக வந்து சரி பண்ணக்கூடிய ஆற்றல் வந்து இந்த வாழை இலை குளியலுக்கு உண்டு. இது தமிழருடைய பண்பாட்டுடைய அதாவது மருத்துவத்தினுடைய உச்சம் என்று சொல்லலாம். இன்றைக்கி வந்து இதை யாரும் வந்து முறைப்படி செய்கிறதில்ல. ஏன்னா இது வந்து ஒரு 10லேருந்து ஒரு 11:30 மணி 12 மணிக்குள்ளே அது செய்யணும். ஒரு ஆளுக்கு வந்து ஒரு 7-8 வாழையில் வந்து தேவைப்படும். தமிழ் மொழியில் எழுதப்பட்ட சித்த மருத்துவத்தினுடைய மிக உயர்ந்த சிகிச்சை முறையாகும், புற சிகிச்சை முறையாகும். இதன் மூலமாக இரத்த ஓட்டங்கள் சீராகும், வயிறு சுத்தமாகும், மனம் சுத்தமாகும், தோல் வியாதிகள் போகும், சிறுநீரக கோளாறுகளெல்லாம் நீங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம். வியர்வை நாளங்களை இது வாழை இலை குளியல் செய்வதன் மூலமாக அடைபட்ட வியர்வை நாளங்கள் மீண்டும் செயல்பட தொடங்கும். அதன் மூலமாக இந்த நமக்கு தோலுக்கு கீழே உள்ள கெட்ட கொழுப்புகளெல்லாம் கரைவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இது சித்த மருத்துவத்தில் சொல்லப்பட்ட மிக உயர்ந்த புற மருத்துவ முறைகளில் ஒன்றாகும்.